ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு இண்டிவிஜுவல் 2BHK ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே சீலப்பாடி ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1200 சதுரடியில் 1100 சதுரடி பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 33 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. இதோட டைரெக்ஷன் பார்க்கும்போது நமக்கு தெற்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக நமக்கு ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மொத்தம் 2 வீடு கட்டியிருந்தாங்க. அதில் ஒரு வீடு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. அவைலபிளாக இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான். இதுதான் வீட்டுக்கு உள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய மெயின் ரோடு. 23 அடி ரோடு ஃபேஸிங் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 18 பில்லர் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பூச்சுக்கு வந்து செட்டிநாடு சிமெண்ட்டும் காங்கிரீட்டுக்கு வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் கல் வந்து நமக்கு சாம்பர் கல் தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்டீரியர் ஒர்க்குமே சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே அதுவும் சீலப்பாடி ஏரியாவில் ஒரு சதுரடியே பார்த்தோம்னா நமக்கு 1600 ரூபா வரைக்கும் ரேட் வந்து போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் உள்ளே போக போக வந்து நமக்கு 1000 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மெயினான ஏரியாவில் அதுவும் சுற்றிலும் வீடு வந்து நிறையவே இருக்குது. அந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடு பார்த்துட்ருக்கீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது 2500 ரூபா கோட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கனாலே தெரியும். அப்படி இருக்கப்போ இந்த வீட்டுக்கு வந்து நமக்கு லோ பட்ஜெட்டில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 33 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டல் கேட்டுமே மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் அதுக்கேற்ற மாதிரி டிசைனிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 24x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருக்கு. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு அவுட்டர் டாய்லெட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இது வந்து வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மாடிப்படிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ரஸர் மோட்ரு ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மினிக்க ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே நமக்கு 6000 லிட்டரில் தொட்டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ராஜநிலை. இந்த ராஜநிலை பார்த்தீங்க அப்படின்னா 5x7 அப்படிங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து நமக்கு 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அதே போல் ரூஃபில் வந்து ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸடி ஃபினிஷடு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. ராஜநிலைக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு பூஜை ரூம் வந்து கிடச்சிருது. அதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான கலரில் தேவையான கேபினட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க நமக்கு ஸ்பேசியஸான விண்டோஸும் நமக்கு அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க எல்லா ரூம்ஸுமே நமக்கு ஓரளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருக்குன்னே சொல்லலாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் ஏரியா. வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அதாவது அக்னி மூலையில் நமக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு தூண் செட்டப்பில் பெயிண்டிங் ஒர்க் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வித் டைனிங் ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனுமே லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணியிருக்காங்க. தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் வந்து நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மாரி இங்கே தேவையான ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைஞ்சிருக்கு. இதில் ஏசி ப்ரொவிஷனும் யூபிஎஸ் ப்ரொவிஷனும் அமைச்சிருக்காங்க. போர் மட்டும் வந்து நமக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வர்ற மேனிக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான்.
இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவர், ஹெல்த் ஃபார்செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங் A to Z வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் சீலப்பாடியில் இன்றைக்கி ஒரு வீடு போடுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 45 லட்சம் ரூபாய்க்கு தான் கோட் பண்ணுறாங்க. 1200 சதுரடி, மிஞ்சி போனால் ஒரு 50 சதுரடி 1250, 1230 இந்த மாதிரி தான் ஆவரேஜாக போடுறாங்க. அப்படி இருக்கிற வீட்டையே வந்து நமக்கு 45 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பார்க்குற இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 33 லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க ஃபைனலாகவே. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இதுலேயும் ஏசி ப்ரொவிஷனில் இருந்து யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்குது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இது இந்தியன் டைப் மெத்தடெல்லாம் நமக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டி என்னவோ அது எல்லாமே A to Z வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே பண்ணியிருக்கக்கூடிய எல்லா பெயிண்டிங் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், இல்லை ரெடிமேட் டோராக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு அட்ராக்டிவாக தான் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட பார்த்துட்டு வீடு வாங்குறவங்களுக்கு நமக்கு லோன் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளான் வாங்குறதா இருக்கட்டும், EB சர்வீஸ் வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கான காஸ்ட்டை தவிர மிச்சப்படி வேறு எதுவுமே நம்ம வாங்குறது கிடையாது. திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே வீடு, தோட்டம், லேண்டு இது எல்லாமே ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக தான் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு 2 BHK வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஏன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் இந்தளவுக்கு வந்து வீடுங்கிறது, அதுவும் 1200 சதுரடியில் வீடு கிடைக்கிறதுங்கிறது இன்றைக்கி சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான வீடை தான் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தாராளமாக எங்களுடைய சேனல் மூலிமா பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.